நாம் அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக. அருமைக்குரியவர்களே, வரலாறு என்பது உலகத்திலே முதலிலே இந்த வரலாறு என்ற ஒரு கலையை, இந்த வரலாறு என்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டை உலகத்திலே உருவாக்கியதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதற்கு நமக்கு மிகப்பெரிய உதாரணம், ஆதாரம் அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆன். அல்லாஹ்வுடைய குர்ஆனை நாம் எடுத்து பார்ப்போம்னால் 2/3 அதிலே வரலாறு தான். சட்டங்கள், மசாயில்கள், அஹ்காம்கள், டூன்ஸ் என்று சொல்கிறார்கள். செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை, இதெல்லாம் ஒரு பகுதி தான். ஆனால் 2/3 அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரலாறு தான் சொல்கின்றான். அதுவும் அந்த வரலாறுகளை திரும்ப 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 சொல்கின்றான். ஏனென்றால் ஒரு மனிதன் வாழ்க்கையிலே படிப்பினை பெறுவதற்கும் பாடம் பெறுவதற்கும் வரலாற்றுக்கு மிகப்பெரிய இடம் உண்டு. முன்னோருடைய வரலாறுகளை பார்க்கும் பொழுதுதான் ஒரு மனிதன் அவனுக்குள்ள ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும், ஒரு தனி உற்சாகம் வரும், ஒரு மோட்டிவேஷன் வரும். நம்முடைய முன்னோர்களாம் இப்படி வாழ்ந்துருக்கிறாங்க, நம்மளும் அந்த மாதிரி வாழணும். இந்த நடைமுறையை வைத்துத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே நபிமார்களுடைய வரலாறுகளையும் சம்பவங்களையும் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் தான் வரலாறுகளிலேயே சிறந்த வரலாறு யாருடைய வரலாறு என்றால் நபிமார்களுடைய வரலாறு. உலகத்திலே வாழ்ந்த மனிதர்களுடைய வரலாறுகளிலேயே சிறந்த வரலாறு நபிமார்களுடைய வரலாறு. அந்த நபிமார்களுடைய வரலாறுலேயே சிறந்த வரலாறு கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு. அதனாலதான் நபிமார்களுடைய வரலாறை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஒவ்வொரு நபியுடைய வரலாற்றையும் சொல்றான். அதுல நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை சொல்லும் பொழுது நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ்ங்கிறான். நபியே, உங்களுக்கு நாம் அழகான வரலாறை சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலாறு அல்லாஹ் ஆரம்பிக்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து சம்பவங்கள். இப்படி குர்ஆன் முழுவதுமே வரலாறு நிரம்பி இருக்கிறது. வரலாறுகளில் சிறந்த வரலாறு நபிமாருடைய வரலாறு. அந்த நபிமாருடைய வரலாறு சிறந்த வரலாறு கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு. ஆகவே அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அந்த முழுமையான வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை. ஏன் தெரியணும் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய இந்த தீன் இஸ்லாமே எதன் மீது இருக்கு அப்படின்னா, ஒன்னு குர்ஆன், இன்னொன்னு சுன்னா. அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்துடைய பேசிக் அடிப்படை அஸ்திவாரம் என்ன? ஒன்னு குர்ஆன், இன்னொன்னு சுன்னா, அதாவது ஹதீஸ். குர்ஆன் நமக்கு தெரியும், அல்லாஹ்விடத்துல இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மூலமா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியா இறக்கியது குர்ஆன். அது நீங்க நமக்கு முன்னாடி இருக்குது. இஸ்லாத்தினுடைய பேசிக் அடிப்படை அடுத்து இருந்துச்சுன்னா சுன்னா. சுன்னாடா என்ன? ஹதீஸ் சொல்றவே. ஹதீஸ்னா என்ன அப்படின்னா, ஹதீஸ் என்பது முழுக்க முழுக்க கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, அவர்களுடைய உடல் அசைந்தது, அவர்களுக்கு முன்னால் நடந்த ஒரு காரியத்தை அவர்கள் அங்கீகரித்தது. இதுதான் சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாயிலிருந்து வந்தது, சொன்னது, இது ஹதீஸ். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலால் அசைந்தது. அசைந்தனா உடல் செஞ்சது. ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் செய்யணுங்கிற அவசியம் இல்லை, அவங்க கண்ணால அசைச்சாலும் அது சுன்னத்து தான். ரசூலுல்லாஹ் கண்ணால அசைச்சாங்க, அதுவும் சுன்னத்து. அவரோட உடலுடைய ஒவ்வொரு அசையுமே சுன்னத்து தான். மூணாவது, அவங்க அங்கீகாரம் கொடுத்தது. அங்கீகாரம் கொடுத்ததுன்னா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி ஒரு செயல் நடக்கும், ரசூலுல்லாஹ் அதை பார்த்துட்டு கம்முன்னு இருப்பாங்க, அவ்வளவுதான். அப்ப அது சுன்னத்து தான்.
அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வார்த்தையோடு, அவங்களுடைய அசைவோடு, அவருடைய அங்கீகாரத்தோடு சம்பந்தப்பட்டதான் சுன்னத். இந்த சுன்னத் என்பது இஸ்லாத்துடைய அடிப்படை பேசிக்கா இருக்கிறதுனாலதான் ஒவ்வொரு மூமினும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வார்த்தையையும், அவருடைய உடல் அசைவையும், அவருடைய அங்கீகாரத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு மூமினுக்கு கடமை. இது தெரியாம பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வரலாறு ஒருத்தருக்கு தெரியல, ரசூலுல்லாஹ் பேசுனது தெரியல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசைஞ்சது தெரியல, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் கூட தெரியலன்னா ஒரு மூமின் என்ன அமல் செய்வாரு, என்ன இபாதத் செய்வாரு, எப்படி ஒரு அல்லாஹ்ட்ட போய் நிற்பாரு? ஆவே அருமைக்குரியவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வரலாறை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு மூமினுக்கும் அவசியமாகும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வரலாற்றை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு நுபுவத்துக்கு பின்னாடி, இன்னும் நுபுவத்துக்கு முன்னாடி. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயது வரைக்கும் ஒரு வரலாறு, 40ல இருந்து 63 வரைக்கும் உள்ள ஒரு வரலாறு. முதல் 40 வருஷம் ஒரு வரலாறு, அப்புறம் 23 வருஷம் ஒரு வரலாறு. இந்த ரெண்டுல எது முக்கியம் சொன்னா, 40 வயதுக்கு அப்புறம் 23 வயசுக்கு அப்புறம் உள்ள 23 வருடங்களுடைய வரலாறு இருக்குது. இந்த வரலாறு தான் ஒரு மூமினுக்கு கற்றுக்கொள்ள வேண்டியது முக்கியமான வாஜிபு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுக்கு பிறகு, அதாவது நுபுவத்து கிடைச்ச பிறகு, நுபுவத்து கிடைச்சதுக்கு அப்புறம் உள்ள வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு மூமினுக்கும் வாஜிபு, அவசியம். நுபுவத்துக்கு முன்னாடி பெருமானா ஸல்லல்லாஹு வாழ்க்கையை அறிந்து கொள்ள வேண்டியதும் நன்மை தரக்கூடியதுதான். ஏன்னா அவங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியாக தேர்ந்தெடுத்த 40 வயதிலே, நபியா தேர்ந்தெடுத்த நுபுவத்தை கொடுத்தது 40 வயதிலே. ஆனால் நுபுவத்தை கொடுக்க போகிறேன் என்று அல்லாஹ் முடிவு செய்தது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்பாகவே. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான், இவரை நான் நபி ஆக்க போறேன்னு சொல்லி. நபி ஆக்குறது 40 வயசுல, நபி ஆக்குறது 40 வயசுல, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அவர் முன்னாடியா வந்தது 40 வயசுல. ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான், இவர் நபி ஆக்க போகிறேன்னு சொல்லி. அப்ப மற்ற மனிதர்களுடைய வாழ்க்கை மாதிரி அல்ல, அவருடைய அந்த 40 வருஷ வாழ்க்கையுமே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை தான் இருந்துச்சு, முழுக்க முழுக்க புனிதமான வாழ்க்கையா தான் இருந்துச்சு. சோ அதனால அந்த 40 ஆண்டு வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டியதும் ஒவ்வொரு மூமினுக்கும் நன்மை தரக்கூடிய காரியம். அந்த அடிப்படை சகோதரர்களே, நம்ம இன்னைக்கு ரொம்ப நேரம் கிட்ட போறதுல முதல் நாளில் டயர்டா இருப்போம், சுருக்கமா முடிச்சது இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வரலாற்றை நுபுவத்துக்கு முன், நுபுவத்துக்கு பின் அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்கோம். ரெண்டா பிரிச்சுட்டு நாம அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு முன்னாடி அரபு மக்களுடைய வரலாறு எப்படி இருந்துச்சாங்க, அரபு மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அரபு மக்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த அரபு பாரம்பரியம் எப்படி உருவாச்சு அந்த ஊர்ல, அந்த மக்காவிலே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மக்காவிலே அரபு பாரம்பரியம் எப்படி உருவாச்சு அப்படி தெரிஞ்சுக்கணும். அரபு பாரம்பரியம் எப்படி உருவாச்சு தெரிஞ்சுன்னா அந்த மக்கா எப்படி உருவாச்சு, மக்காங்கிற ஊர் உருவானதானே அங்க மக்கள் வசிக்க ஆரம்பிச்சாங்க, மக்காங்கிற ஊர் உருவான பிறகு தானே மக்கள் வசிக்க ஆரம்பிச்சாங்க, மக்கள் வசிக்க ஆரம்பிச்சவர்கள் அங்க பாரம்பரியம் உருவாச்சு. அப்ப இந்த மக்காவுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை சுருக்கமா தெரிஞ்சுக்கிறதா இருந்தா அந்த மக்கா என்ற ஊரோடு சம்பந்தப்பட்ட முழுக்க முழுக்க சம்பந்தப்பட்ட நபி யாருன்னா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுடைய மிகச் சிறந்த நபி, அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான நபி. இன்னைக்கு தராவில ஓதுனாங்க, இதிபித்தலா இப்ராஹிம் ரப்பூஹு பி கலிமாத்தின், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிமை சில வார்த்தைகளை கொண்டு சோதித்தான். ஒவ்வொரு நபியையும் ஒரு மாதிரி சோதிச்சான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும் தான் அல்லாஹ் சில வார்த்தைகளை சோதிச்சான். எப்படி சோதிச்சா வார்த்தையை கொண்டு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறந்த ஊர் வந்து ஈராக். ஈராக்ல ஃபுராத் நதி இருக்குது. அந்த ஃபுராத் நதிக்கு பக்கத்துல, ஃபுராத் நதி ஓரத்துல ஒரு ஊர்ல தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈராக்ல பிறந்தாலும் கூட அவங்க பிற்காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஹிஜ்ரத் செஞ்சு வந்துடுறாங்க, எங்க பலஸ்தீனுக்கு வந்துடுறாங்க. பலஸ்தீன்ல வந்துதான் அவங்க நபி ஆகுறாங்க, பலஸ்தீன்ல வந்துதான் அவங்களுடைய தாவா பணி செய்யறாங்க. மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய பணி, மக்களை தீனின் பக்கம் அழைக்கக்கூடிய பணி, அதுக்காண்டி மேற்பட்ட சிரமங்கள், கஷ்டங்கள், இது எல்லாம் எங்க வச்சு நடக்குது, பாலஸ்தீனத்துல நடக்குது. அப்படி பாலஸ்தீன் நடக்கும் பொழுது அவங்க ஈராக்ல இருக்கிறாங்க. அவங்க அத்தா சிலையை வணங்கக்கூடிய மட்டுமில்ல, சிலையை செய்யக்கூடிய பூசாரி, அதை மீறிதான் என்ன பண்றாங்க, அவங்க தாவா செய்யறாங்க. அப்புறம் ஊரோட்டு கிளம்பி வர்றாங்க. வரும்பொழுது அவங்க மனைவி சாரா வர்றாங்க, மூத்த மனைவி சாரா, சாராவை அழைச்சிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க பலஸ்தீனுக்கு. பலஸ்தீனுக்கு வர்ற வழியில ஒரு ஊர்ல தங்குறாங்க. அந்த ஊருடைய மன்னன் ரொம்ப கொடுங்கோலன், அந்த ஊருடைய மன்னன்
ஒரு கொடுங்கோலன், கடுமையான பெண் பித்து பிடிச்சவன். அவன் பாக்குறான் சாராமையோட அழகை பார்த்த உடனே அவங்கள தப்பான முறையில் அப்ரோச் பண்றான். சாராமையார தப்பான முறையில் அப்ரோச் பண்றான், அவங்களோட தவறான முறையில் நடக்க முயற்சிக்கிறான். உடனே சாராமையார் என்ன பண்றாங்க, அல்லாஹ்ட துவா கேட்கிறாங்க, யா அல்லாஹ், ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சக்தி இல்லை, அந்த மண்ணோட தடுக்கிற அளவுக்கு அவங்க சக்தி இல்லை. அப்ப சாராமையார் அல்லாஹ்ட துவா கேட்கிறாங்க, யா அல்லாஹ், என்ன இந்த அநியாயக்காரனோட பாதுகாத்துரு அப்படின்னு துவா கேட்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்துறான். அந்த அநியாயக்கார அரசன் வந்து சாராமையார தீண்ட வரலாம். தீண்ட வரும்போது அவன் கை சுருங்கிடுது. அவன் கை சுருங்கிட்டு அதுக்கு மேல கை வேலை செய்யப்பட்டாரு. அப்ப பாக்குறான், இந்த அம்மா ஏதோ ஒரு அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற பெண் போல தெரியுது, இந்த அம்மா நம்ம விளையாட்ட வச்சுக்க முடியாது அப்படின்னு என்ன பண்றான், அந்த அம்மா அனுப்பும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுறான். அப்பதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நடந்த சம்பாஷணையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்லிடுறாங்க. என்ன சொல்லிடுறாங்க, சாராமையாரை என்னோட தங்கச்சின்றாங்க, என்னோட தங்கச்சின்றாங்க. ஏன்னா மனைவின்னு சொன்னா வந்து தப்பா நடப்பான்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சி விட்டுன்னு சொல்றாங்க. பிற்காலத்துல ஹதீஸ்ல வருது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த ஒரு பொய்க்காண்டி அவங்க வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ் தௌபா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவன் என்ன பண்றான், அந்த ராஜா என்ன பண்றான்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவங்களுடைய மனைவியையும் பார்த்து இவங்க ஏதோ கொஞ்சம் முக்கியமான ஆள் கொடுத்தது, இவங்க விளையாட்டு கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அடிமை பெண்ணை கொடுக்குறான். அந்த அடிமை பெண் அன்பளிப்பா கொடுக்குறான் யார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அந்த அடிமை பெண் பேரு தான் ஹாஜர். ஹாஜர்ங்கிறது அந்த அடிமை பெண் பேரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, அந்த அடிமை பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு 2 மனைவியோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க பாலஸ்தீனத்துல. அது வரைக்கும் மூத்த மனைவி சாராமையாருக்கு குழந்தை பிறக்கல. மூத்த மனைவி சாராமையாருக்கு குழந்தை பிறக்கல. இளைய மனைவி ஆஜராமையாருக்கு குழந்தை பிறக்குது. இளைய 2வது முடிச்ச ஆஜராமையாருக்கு குழந்தை பிறக்குது. அந்த மகனுக்கு பேர் தான் இஸ்மாயில்ங்கிறது. இஸ்மாயில் நபி பிறக்கிறாங்க. பிறந்த உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பச்சிலம் குழந்தையா இருக்கிறாங்க. பச்சிலம் குழந்தையா இருக்கும் பொழுது சாராமையாருக்கும் ஆஜராமையாருக்கும் பிரச்சனை வந்துருது. அதாவது சாராமையாருக்கு இவங்க எஜமானியா இருந்தவங்க, ஹாஜராமையார் அடிமையா வந்தவங்க. அடிமையா வந்தாலும் இப்ராஹிம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பொதுவா பெண்களுடைய இயல்பு தானே, சக்கரத்தீசத்தை வந்துடும், பொசசிவ்னஸ் வந்துடும். அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அடிக்கடி பிரச்சனை வந்ததுனால அல்லாஹ் என்ன பண்ணா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து உத்தரவிட்டான். இதை சொல்ல பாருங்க, இதிபித்தலா இப்ராஹிம் ரப்பு பி கலிமாத்தி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சில வார்த்தைகளால் சொல்லித்தான். பாருங்க, இதான் என்ன சொல்லிச்சான் அல்லாஹ், நபியே உங்களுடைய மனைவி அபலை இஸ்மாயில பிறந்திருக்காங்க, பச்சிலம் குழந்தை. அந்த உங்களுடைய பச்சிலம் குழந்தையையும் உங்களுடைய மனைவி ஹாஜராமையும் கூப்பிட்டு கிளம்புங்கிறான். எங்க கிளம்பணும், எப்ப கிளம்பணும், ஏன் கிளம்பணும், எதுக்கு கிளம்பணும், ஒன்னும் எந்த கேள்வியும் கேட்கல. அத வார்த்தைகள் சொல்லித்தான். அல்லாஹ் சில வார்த்தை உத்தரவிட்டா உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அது கட்டுப்பட்டாங்க. என்ன பண்ணாங்க, மனைவி சொன்னாங்க கிளம்புனாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்ப இருந்தது பாலஸ்தீனுடைய ஹெப்ரோன். இன்னைக்கு அந்த ஊர் பேரு ஹலீலி. அரபில ஹலீலி சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல ஹெப்ரோன் சொல்லுவாங்க. நான் பலமுறை அந்த ஊருக்கு போயிருக்கேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் அங்க ஹலீலி தான் இருக்குது. ஏன் ஹலீலி பேருனா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரு ஹலீலுல்லா, அல்லாஹ்வுடைய ஹலீல் அப்படிங்கிற அர்த்தத்துல ஹலீலுல்லா பேருனா அந்த ஊர் பேரே ஹலீலி. அங்கதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கபர் இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மூத்த மனைவி சாராமையோட கபர் இருக்குது. அவங்களுடைய 2வது மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் இருக்குது. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி ரிஃப்கா அம்மையார் அவங்களே கபர் இருக்குது. அந்த எல்லா கபருமே அந்த ஹலீல் தான் இருக்குது. அங்கே அடக்கமா இருக்காங்க. அங்கிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பண்ணாங்க, ஹெப்ரோன்ல இருந்து பச்சிலம் குழந்தையையும் மனைவி கிளம்புறாங்க. எங்க கிளம்புறாங்க அவங்களுக்கே தெரியல. அந்த காலத்துல ஜிபிஎஸ் கிடையாது, கருவி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ் கிளம்புங்கன்னு சொல்லிட்டான், கிளம்பிட்டாங்க. போறாங்க கிளம்பி போயிட்டே இருக்காங்க. எவ்வளவு போனாங்க, எத்தனை நாள் போனாங்க, எத்தனை மைல் போனாங்க, எவ்வளவு தூரம் போனாங்க, எந்த விவரமும் இல்லை. இன்னைக்கு அவங்க போய் சேர்ந்த அந்த டெஸ்டினேஷனையும் அவங்க புறப்பட்ட ஊரையும் கணக்கு பண்ணா கிட்டத்தட்ட 1500 மைல். எத்தனை மைலுங்க, 1500 மைல். 1500 மைல் குழந்தை பெற்ற பச்சிலம் உடம்புக்காரியான மனைவியையும் பச்சிலம் குழந்தையையும் கூப்பிட்டு போறாங்க. 1500 மைல் போறாங்க. எங்க, இன்னைக்கு இருக்கிற மக்காவுக்கு. இன்னைக்கு இருக்கிற மக்கா வரைக்கும் வர்றாங்க வந்துட்டே இருக்கிறாங்க. இந்த மக்காங்கிற இடம் வந்த உடனே இங்க அல்லாஹ் உத்தரவிட்டான். அதான் சில வார்த்தைகள் சொல்லிட்டான். அல்லாஹ் உத்தரவிட்டான். என்ன உத்தரவிட்டான், நபியே இப்ராஹிமே இந்த இடத்துல விட்டுட்டு நீ கிளம்புங்க, இந்த இடத்துல விட்டு நீ கிளம்புங்க. அந்த இடம் என்ன மாதிரி இடம், சுத்தி மலைப்பாலைவனம், பாலைவனத்திலேயே மலைப்பாலைவனம், சுத்தி மலைப்பாலைவனம். ஒரு புல் பூண்டு இல்லை, ஒரு பூச்சி புழு இல்லை, ஒரு மனித நடமாட்டம் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. ஒரு வனாந்திர மலைப்பாலைவனம். மலைப்பாலைவனத்துல ஹீட் அதிகமா இருக்கும்.
அந்த மலையில வெயில் பட்டு ஹீட் அடிக்கும் போது ரெஃப்ளெக்ட் ஆகும்போது மலை பாலத்துல வெப்பம் அதிகமா இருக்கும். அந்த வெப்ப பாலைவனத்துல தன்னுடைய பச்சில குழந்தையும் மனைவி விட்டு இப்ராஹிம் கிளம்புறாங்க. இது வரைக்கும் அமைதி காத்த ஹாஜர் அம்மையார் இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கேட்கறாங்க, ஃபைன தரோஹ் பினா யா நபி அல்லாஹ், அல்லாஹ் நபியே எங்களை விட்டுட்டு எங்க போறீங்க, எங்களை விட்டுட்டு எங்க போறீங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லல. பதில் சொல்லலங்கிறத விட அவங்க பதில் சொல்ல தெரியல. என்ன பதில் சொல்லுவாங்க? அல்லாஹ்வோட உத்தரவு கூட்டு வந்துட்டாங்க, அல்லாஹ்வோட உத்தரவு விட்டுட்டு போறாங்க. திரும்ப இப்ப எங்க போவாங்க தெரியாது, ஏன் விட்டு போறாங்க தெரியாது, திரும்ப வருவாங்களா வரமாட்டாங்க தெரியாது. அப்ப அல்லாஹ் என்ன சொன்னானோ அதுக்கு எந்த விதமான விளக்கமும் கேட்காம அப்படியே செஞ்சதுனாலதான் அல்லாஹ் சொன்னா அவரை நான் கலீலாக ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய உற்றத்தோழனாக ஏற்றுக்கொண்டேன். அல்லாஹ் வாக்களிச்சான். சரி கிளம்புறாங்க. கிளம்போட திரும்ப அந்த அம்மா கேட்கறாங்க, நபியை எங்களை விட்டு எங்க போறீங்க? இப்ராஹிம் பதில் சொல்லல. திரும்ப கேட்கறாங்க, நபியை எங்க போறீங்க? இப்ராஹிம் பதில் சொல்லல. அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க, நபியுடைய மனைவி இல்லையா, புரிஞ்சுக்கிட்டு கேட்டாங்க, இங்க எங்களை விட்டு செல்ல வேண்டும் என்பது அல்லாஹ்வோட உத்தரவா? ஆதாமின் ஹுக்மி ரப்பினா, இங்க எங்களை விட்டுட்டு போனது அல்லாஹ்வோட உத்தரவா? இதுக்கு மட்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நஅம் அப்படின்னாங்க, ஆமா அப்படின்னாங்க. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, ஃபஇதன் லை யுதையனா ரப்புனா, ஃபஇதன் லை யுதையனா ரப்புனா, அப்படி என்றால் எங்க ரப்பு எங்களை வீணாக்க மாட்டான், நீங்க கிளம்புங்க. பச்சில குழந்தை அடுத்த வேலை குடிக்கிறதுக்கு பால் இல்ல, அடுத்த வேலை குடிக்கிறது அம்மாக்கு தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, உணவு இல்ல, தங்கிறதுக்கு ஒதுக்குறது வெயில்ல ஒதுக்குறது ஒரு மர நிழல் இல்ல, ஒண்ணுமே இல்ல. வனாந்திர பாலைவனம், ஒரு ஆத்திர அவசரம் உதவுறதுக்கு எந்த மனிதர்கள் இல்ல. கூட வந்த கணவன் விட்டுட்டு கிளம்புறாங்க. அருமைக்குரியவர்களே, இதுதான் தியாகம் என்பது, இதுதான் தியாகம். ஒரு அதாவது இன்னைக்கு மக்காங்கிற இவ்வளவு பெரிய நகரத்தை எல்லாம் உருவாக்கி லட்சக்கணக்கான மக்களோட கோடான கோடிக்கணக்கான மக்கள் அந்த ஊருக்கு போய் ஹஜ்ஜி செஞ்சு, அமல் செஞ்சு, தவாப் செஞ்சு, சை செஞ்சு, உம்ரா செஞ்சு, ஹஜ்ஜி செஞ்சு, இந்த மாதிரி கோடான கோடிக்கணக்கான மக்கள் அந்த ஊருக்கு நான் போக மாட்டேனா, அந்த ஊரை பார்க்க மாட்டேனா, அங்கிருந்து காபத்துல கண்ணால் ரசிக்க மாட்டேனா என்று ஏங்கக்கூடிய அந்த ஊரை உருவாக்கியது ஒரு சின்ன ஒரு சின்ன குடும்பம் செஞ்ச தியாகம். ஒரு சின்ன குடும்பம். என்ன குடும்பம்? ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு பச்சில குழந்தை. இந்த 3 பேர் சேர்ந்த ஒரு சின்ன குடும்பம் செஞ்ச தியாகம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்காங்கிற இவ்வளவு பெரிய ஊரை உருவாக்கும். என்னாச்சு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க? ஃபஇதல் லை யுதையனா ரப்புனா, அப்படி என்றால் எங்க ரப்பு எங்களை வீணாக்க மாட்டாங்க, கிளம்புங்கட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிளம்பி போயிட்டாங்க. ஒரு 3 கிலோமீட்டர் அவங்கள விட்டுட்டு ஒரு 3 கிலோமீட்டர் போறாங்க. எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியல. ஏன்னா சாதாரண பாலைவனமா இருந்தா ஒரு 5 கிலோ சமவெளியா இருந்தா ஒரு 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பார்த்தா தெரியும் நமக்கு, யாரோ வர்றாங்க, ஏதோ ஒரு குதிரை வருது, ஒரு ஒட்டகம் வருது, ஒரு கூட்டம் வருது பார்க்கலாம். மலை பாலைவனம் அப்படி இல்லை. மலை ஏறி 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 இறங்குறதுனால அந்த பக்கம் போயிட்டா இந்த பக்கம் நிக்கிறவங்க தெரியாது, மலைக்கு அந்த பக்கம் போயிட்டா இந்த பக்கம் நிக்கிறவங்க தெரியாது. இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு 3 கிலோமீட்டர் போயிட்டாங்க. மலையில தாண்டி 3 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் அங்க திரும்பி பார்க்கறது, மனைவி எங்க விட்டு வந்தோம், என்னுடைய குழந்தை எங்க விட்டு வந்தோம் பாக்குறாங்க. அந்த திசை கூட தெரியல, அந்த திசை கூட தெரியல. அங்க நின்று துவா செய்யறாங்க. ரப்பி இன்னி அஸ்கல்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரி தி ஸராஇன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம். யா அல்லாஹ், என்னுடைய மனைவியையும் என்னுடைய பச்சில குழந்தையையும் ஒரு புல் பூண்டோட உழைக்காத ஒரு வனாந்திர பாலைவனத்திலே விட்டு வந்திருக்கிறேன். அல்லாஹ், இன்னி அஸ்கல்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரி தி ஸராஇன், ஒரு புல் பூண்டு கூட உழைக்காத ஒரு பள்ளத்தாக்கிலே நான் விட்டு வந்திருக்கேன். அல்லாஹ், அவர்களுக்கு எல்லா விதமான கனிவர்க்கங்களை கொடுப்பாயாக. இன்னைக்கு இந்த பூமி ஒரு வனாந்திர பாலைவனம், ஆனால் இந்த பாலைவன பூமியை நீ எப்படி ஆக்க வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய மக்களுடைய உள்ளங்களும் இந்த பூமியின் பால் ஈர்க்கப்பட்டதாக ஆக்க வேண்டும். நீ ஆகித்தானே இல்லையா? ஒட்டுமொத்த உலக மக்களும் இன்னைக்கு நான் என்னைக்கா மக்காவுக்கு போக மாட்டேனா, ஒரு நாள் போயிட மாட்டேனா, கவத்துல பாத்திர மாட்டேனா ஏங்குறாங்களா இல்லையா? சரி, பல தடவை போனவங்க கூட திரும்ப திரும்ப போன ஆசைப்படுறாங்க. முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாதவங்க கூட இன்னைக்கு முஸ்லீம் அல்லாதவங்க போய் நம்ம போய் பாய் நான் ஹஜ்ஜுக்கு போறேன் அப்படின்னா, பாய் நானும் வரணும், என்ன போய் பண்ணலாம், நானும் மக்காவுக்கு வரணும், என்ன போய் பண்ணோம் கேக்குறாங்களா இல்லையா? அப்ப அந்த மாதிரி ஒட்டுமொத்த உலக மக்களோட உள்ளங்களே அல்லாஹ் ஈர்க்கப்பட்டுதான் ஆகிடும். துவா செஞ்சுட்டு போயிட்டாங்க. துவா செஞ்சுட்டு போன பிறகு பார்த்தா
இங்க தாயும் பிள்ளையும் பச்சில குழந்தையும் தனியா நிக்கிறாங்க வனாந்திர காட்டுல. அங்க அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான். நம்மளாம் கேள்விப்பட்ட சம்பவம், பிரபலமான சம்பவம். கொஞ்ச நேரத்துல குழந்தை தாய்ப்பாலுக்கு அழுகுது. குழந்தை தாய்ப்பாலுக்கு அழுகுது. தாய்க்கு கொடுக்குறது பால் இல்லை, ஏன்னா தாய்க்கு தாகம். தாய் தண்ணி குடிச்சாதான் கொஞ்சமா பிள்ளைக்கு பால் கொடுக்க முடியும். தாய்க்கு தண்ணி இல்லை. குழந்தை தாகத்தால் அலருது. என்ன பண்றாங்க அந்த அம்மா? ஓடி ஒரு குட்டி மலை, சப்பா மலைக்கு மேல பாக்குறாங்க. மறுவால தண்ணி ஓடுற மாதிரி தெரியுது. மறுவா மலையில ஏறுறாங்க, சப்பால தண்ணி தெரியுமா தெரியுது. இங்கே அங்கேயும் ஓடுறாங்க, இங்கே அங்கேயும் ஓடுறாங்க. இதுக்குதான் நீங்க சை சொல்றோம். குழந்தை காலை உதைச்சு அழுகுது. கொஞ்ச நேரத்துல பாக்குறாங்க, குழந்தை கால் உதைக்கிற இடத்துல இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்ணீரை உருவாக்கி அந்த மாதிரி தண்ணியை பார்த்து பயந்து ஓடி வர்றாங்க. ஓடி வந்து அங்க இருக்கிற அந்த கல்லு மண்ணை வச்சு ஜம் 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 ஜம்ங்கிறாங்க. ஜம் ஜம் அப்படின்னா ஹிப்ரு பாஷையில ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், நில்லு 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 இருக்கிறாங்க. அவங்களுக்கு பயம், இந்த தண்ணி பெருசா ஓட ஆரம்பிச்சுட்டா குழந்தைக்கு பாது ஆபத்தாயிடும். அப்படி நில்லு நில்லுட்டாங்க. அதனால அப்படி நின்றுச்சு தண்ணி. இந்த சம்பவத்தை சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ரஹிமல்லாஹு உம்மி ஹாஜரா, என்னுடைய தாய் ஹாஜராவுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. லவ்லம் தப்பலி ஜம்சம் நாளத்தின் நகரிலா யௌமில் கியாமா, அவங்க மட்டும் ஸ்டாப் ஸ்டாப்னு சொல்லாம இருந்தா, ஜம் ஜம் நில்லு நில்லுன்னு சொல்லாம இருந்தா, அந்த ஜம்சம் ஊற்றானது கியாமத்து நாள் வரைக்கும் வற்றாத ஜீவநதியா ஓடி இருக்கும். வற்றாத ஜீவநதியா ஓடி இருக்கும். அந்த அம்மா நில்லு நில்லுன்னு சொன்னதுனால அது அல்லாஹ் என்ன ஆகிட்டான்? கிணறா மாத்திட்டான். நதியா ஓட வேண்டியதை கிணறா மாத்திட்டான். அல்லாவுடைய அத்தாச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த கிணறு தண்ணி ஊறிக்கிட்டு, கொடான கொடுக்கிற மக்கள் தண்ணி குடிக்கிறாங்க. கொடான கொடுக்கிறதுக்கான மக்கள் வெளியூர் தண்ணி குடிக்கிறாங்க, தண்ணி ஊருக்கு கொண்டு வராங்க. இன்னைக்கு எந்த முஸ்லீமே நான் சம்சம் குடிச்சது இல்லைங்கிற முஸ்லீம் யாரும் உலகத்துல பார்க்க முடியாது. நான் சம்சம் குடிச்சது இல்லை அப்படின்னு உலகத்துல யாரும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி பறக்கத்தான தண்ணியா ஆகிட்டான். இப்படி அல்லாவுடைய உதவி அங்க வந்துச்சு. அல்லாவுடைய உதவி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? ஹெப்ரோனுக்கு போயிட்டாங்க. தாயும் சில குழந்தையுமா இருக்கிறாங்க. தண்ணி வந்த உடனே அங்க வானத்துல பறவைகள் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. வானத்துல பறவைகள் பறக்குது, தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி கழுகு மற்ற பறவைகள் பறக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த பக்கமா தூரத்துல போற வியாபார கூட்டங்கள், அரபு காலத்துல மக்கள் நாடோடிகள் வியாபாரத்துக்கு போவாங்க. அந்த வியாபார கூட்டங்கள் தூரத்திலே பாக்குறாங்க, பறவை பறக்குது. பறவை பறந்தா அங்க தண்ணி இருக்கும் அப்படின்னு நம்பி வர்றாங்க. பார்த்தா அங்க தண்ணி இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊர் பெருக ஆரம்பிக்குது. அங்கே அந்த மக்கள் குடியா வந்துடுறாங்க. அதனால தண்ணி இருந்தா போதும் இல்ல, ஒரு ஊர்ல குடியமர்றதுக்கு நல்ல தண்ணி இருந்தா போதுமானது. நல்ல தண்ணி இருக்குது. வியாபாரத்துக்கு வர்றவங்க கொஞ்சம் கொஞ்சமா குடியமர ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அமர்ந்துட்டு இருக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க ஒரு திடீர்னு ஒரு கனவு காட்டுறாங்க. ரொம்ப ஆச்சரியமான கனவா இருக்கு அவங்களுக்கு. அந்த கனவு யார்கிட்ட சொன்னான்னு யோசிக்கிறாங்க. யார்கிட்ட சொல்ல முடியல. உடனே அந்த கனவை எடுத்துக்கிட்டு நேர மக்காக்கு வர்றாங்க. மனைவி விட்டு போனாங்க இல்லையா, அந்த ஊருக்கே வர்றாங்க. என்ன கனவு கண்டாங்க, அது யார்கிட்ட சொன்னாங்க, அதுக்கு என்ன பலன், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.